Hello students, welcome you all to the video lecture on quantitative aptitude number systems. Question பாத்தீங்கன்னா, two positive numbers differ by 2001. When the large number is divided by smaller number, the quotient is 9, remainder is 41. Sum of the digits of the larger number. So first நம்ம larger number என்னன்னு find out பண்ணோம். அதுக்கப்புறம் larger numberல இருக்க ஒவ்வொரு digitோட sum find out பண்ணணும். So இப்போ first நம்மளுக்கு வந்து larger number is divided by smaller number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So அப்போ ஒன்னு larger number, ஒன்னு smaller number. அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருமே positive numbers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ larger number நம்ம L ன்னு எடுத்துக்கலாம், smaller number S ன்னு எடுத்துக்கலாம். So two positive numbers differ by 2001. Differ அப்படின்னா difference, subtract பண்ணணும்னு அர்த்தம். So அப்ப larger number minus smaller number is equal to 2001. இந்த hint அவங்களே கொடுத்துட்டாங்க. And then larger number smaller number ஆல divide பண்ணும்போது, அதாவது L divided by S இப்படி பண்ணும்போது quotient வந்து நம்மளுக்கு 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Remainder வந்து பாத்தீங்கன்னா 41 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So நம்மளுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு. Dividend is equal to divisor into quotient plus remainder. So இந்த ஃபார்முலா வச்சு பாத்தீங்கன்னா இங்க dividend எது numeratorல இருக்கிறது L. Divisor எது denominatorல இருக்கிறது S. So அப்ப L is equal to S into Q. Q ஓட வேல்யூ என்ன 9 plus R ஓட வேல்யூ என்ன 41. So அப்ப இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். So இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சுதான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் லார்ஜர் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So இப்போ நம்மளுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா larger number தான் தேவை. So அப்ப Lன்றது L அப்படியே வச்சுக்கலாமா? So இப்போ left hand sideல L அப்படின்றத நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, Sக்கும் Lக்கும் ரிலேட்டிவ் என்னன்னு பாக்குறோம், ரிலேஷன்ஷிப். So இப்போ L minus S equal to 2001 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ எனக்கு S வேண்டாம், எனக்கு L தான் வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் S என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? So இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து S ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் S ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிருவோம். கரெக்டா? So இப்போ எனக்கு L is equal to இந்த இதுவ டேர்மை ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிட்டா மைனஸ் S வந்து பிளஸ் S ஆயிரும். அப்புறம் இங்க ஆல்ரெடி ஒரு 2001 இருக்கு. எனக்கு என்ன தேவை, L தான் தேவை எல்லா ஈக்குவேஷன்லயும். அதாவது இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கான S தேவை. So அப்ப இதுல இருந்து S ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க. So S is equal to okay, S is equal to இந்த பக்கம் L இருக்கா, இந்த plus 2001 left hand side போச்சுன்னா minus 2001 ஆயிரும். So அப்ப எங்கெல்லாம் S இருக்கோ அதுல நான் L minus 2001 அப்படின்னு substitute பண்ணலாமா? இப்ப நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். So அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கும் போது இங்க ஆல்ரெடி L left hand sideல இருக்கு. S ஓட வேல்யூ in terms of L find out பண்ணிட்டேன். So அப்ப அந்த வேல்யூ வந்து L minus 2001 into 9 plus 41. இதை find out பண்ணியாச்சு. So இப்போ எனக்கு தேவையானது என்ன வேல்யூ, Lன்றதான் தேவை. அப்ப முதல்ல நான் இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் L என்னன்றதை find out பண்ணோம். So அப்ப L is equal to இப்போ பிராக்கெட்ல L minus 2001 இருக்கு. So அப்ப 9 ஆல ரெண்டு டேர்மையுமே நான் மல்டிப்ளை பண்ணோம். So அப்ப 9 into L minus 2001 into 9. இந்த ரெண்டு டேர்மையுமே 9 ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி ஆயிரும். plus 41 இருக்கு, அது செப்பரேட்டா இருக்கு. இப்போ L terms எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம், அப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9L minus, so 9 into 1 என்ன 9, 9 into 0 0, 9 into 0 0, 9 into 2 எவ்வளோ 18 plus 41. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு, L மட்டும் தான் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த வேல்யூ இருக்கு. சோ இப்போ வேணா உங்களுக்கு இது அப்படியே வச்சுக்கலாம். L is equal to 9L minus 18,009 plus 41. ஓகே, சோ இப்போ L terms எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்ப L termsல ஒரு பக்கம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா இங்க தான் 9L இருக்கு. சோ அப்போ ஆக்சுவலா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. நான் அப்படியே நான் ரிவர்ஸ்ல எழுதுறேன். ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது இந்த டேர்மை இங்கேயும் இந்த டேர்மை இங்கேயும் நான் மாத்தி எழுதிக்கிறேன். சோ அப்ப எப்படி எழுதலாம், சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க 9L minus 18,009 plus 41 which is equal to L ன்னு ஆயிரும். இப்போ
L டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 9L இந்த பிளஸ் L அதாவது எந்த சிம்பிளுமே இல்லைன்னா அதுக்கு பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் L லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா மைனஸ் L. இங்க மைனஸ் 18,009 ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா பிளஸ் 18,009. பிளஸ் 41 ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா மைனஸ் 41. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாமா? 18,009 மைனஸ் 41. 9 மைனஸ் 1 8. அப்புறம் இங்க எதுவுமே இல்லை. அப்போ ஜீரோனா ஜீரோன்றது 10 மாறிடும். இது 9 இது 7. ஓகே. ஸோ அப்போ 10 மைனஸ் 4 வந்து 6. இங்க 9 இங்க 7 இங்க 1 இருக்கு. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 17,968 இருக்கு. 9L மைனஸ் L 9L வெறும் L அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? 1L அப்படின்னு அர்த்தம். ஸோ L அப்படின்னா L அப்படியே தான் இருக்கும். ஓகே. 9 மைனஸ் 1 அப்படின்றது என்ன? 8L. ஸோ இப்போ இந்த இடத்துல 8L. இப்போ எனக்கு என்ன தேவை? L தான் தேவை. ஸோ அப்போ இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது என்னன்னு இருக்குன்னா 8L அப்படின்னா 8 into L இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ L மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வச்சுப்போம். இந்த இன்டூ 8 இன்டூன்றதுனால ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது அது டிவிஷன்ல போயிடும். ஸோ அப்போ 17,968 டிவைடட் பை 8. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுவோம். 17,968 டிவைட் பை 8. ஸோ இப்போ 8 2s are 16. மைனஸ் பண்ணும்போது 17 மைனஸ் 16 வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்புறம் இந்த 9 கீழே கொண்டு வருவோம். தென் அகைன் 8 2s are 16 மைனஸ். ஸோ இப்போ 19 மைனஸ் 16 வந்து 3. இந்த 6 கீழே இறக்குவோம். ஸோ 8 4s are 32. அகைன் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 4. இப்போ இந்த 8 கீழே கொண்டு வருவோம். ஸோ 8 6 are 48. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0. ஸோ அப்போ L is equal to 17,968 divided by 8 பார்த்தீங்கன்னா 2246. ஸோ லார்ஜர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ லார்ஜர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த லார்ஜர் நம்பர் கேட்டிருக்காங்க. சம் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இதுல இருக்க ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 2 plus 2 plus 4 plus 6 இதுதான் வந்து சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அப்போ 2 plus 2 4 4 plus 4 வந்து 8 8 plus 6 வந்து 14. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இந்த ஆன்சர். டி வந்து 14. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.